என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் மனசாட்சியுடன் நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகின்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எவர் உன்னை நிராகரித்தாலும் உன்னுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் உனக்கான பலன்களை உனக்கு தரும். இப்பொழுது நீ பெரும் கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், பெரும் பிரச்சனைகளில் நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும், பெருமாளின் பிள்ளையான உனக்கு பெரும் சந்தோஷமான காலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஏனெனில் பெருமாளின் பிள்ளை என்பது சாதாரணமான காரியமில்லை. யாரிடமும் இல்லாத மனோதிடமுடன் இருப்பார். என்னை குருவாக ஏற்றவர்கள் யாரும் அவ்வளவு எளிதில் எதற்காகவும் மனம் கலங்க மாட்டார்கள். தலை போகின்ற காரியம் ஆனாலும் என்னை எதிர்க்க என்னுடைய பெருமாள் இருக்கும் போது யார் வருவார் என்று தைரியமாக சொல்வார்கள். இந்த மனோதிடத்தையும் உறுதியான மனதையும் ஒருவர் மனதில் விதைத்த பின்பே நான் அவர்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்வேன். நீ பெருமாளின் பிள்ளை. உன்னுடைய மனம் அத்தனை திடமானது. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களும், அதற்காக நீ செய்யும் பரிகாரங்களும், உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற நீ கடைபிடித்த விரதங்களும், நீ செய்த தானங்களும் தர்மங்களும் என அனைத்தும் உன் நினைவில் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் எல்லாவற்றையும் நான் கணக்கு வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என் மீது வைத்திருக்கின்ற ஆழ்ந்த பக்திக்கும் உறுதியான நம்பிக்கைக்கும், இதுவரை நீ செய்த நற்காரியங்கள் என்று எல்லாவற்றிற்குமான பலன்கள் வட்டியோடு உன்னை வந்து சேரும். எதுவும் தப்பாது, எதுவும் மறந்து போகாது. ஏனென்றால் இது பெருமாளின் கணக்கு. இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் பின்னால் ஒரு பெருமகிழ்ச்சி காத்திருக்கின்றது. திடீரென்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்பம் வரும். அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு மகளே. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவையல்லவா? நீ இப்போது காத்திருக்க வேண்டியது உன்னுடைய வேண்டுதல்களுக்காக அல்ல. நிறைவேறிவிடும் என்று நான் வாக்களித்து விட்டேன் அல்லவா? அதற்கான கால நேரம் வரும் வரை நீ காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நீ கேட்கின்ற அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். நீ கேட்காத அனைத்து செல்வ வளங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு தருவேன். நீ நன்றாகத்தான் இருப்பாய். உனக்கு நன்மைகள் தான் நடக்கும். உன்னை காக்கும் கடவுளும் நானே. உன்னுடைய கஷ்டங்களை விளக்குபவனும் நானே. உறுதியான நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய அப்பா என்றும் உன்னோடே இருப்பேன் என்று. உன்னுடைய காத்திருப்பும் போராட்டங்களும் என்றும் வீண் போகாது. உனக்கானதை உன்னிடம் நான் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் உனக்கான தேர்வுகள் அனைத்தையும் வைத்து உனக்கான பக்குவங்களையும் மாற்றங்களையும் நிச்சயமாக கொடுப்பேன். என்னை நம்பு. என்னை நம்பி காத்து கொண்டிரு. உனக்கான பொக்கிஷங்கள் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கின்ற போது எதற்காக நீ இவ்வளவு கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்துவிட்டால் ஆரம்பத்தில் அவருடைய வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் குடி போய்விடும். உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடிபோகும் நேரம் இதோ வந்து விட்டது. உன்னுடைய அன்பில் நான் உருகிப்போய் இருக்கின்றேன் கண்மணி. நீ கேட்டதை நிச்சயமாக உனக்கு தருவேன். அதற்கான நல்ல அறிகுறிகள் முன்கூட்டியே உன்னை வந்து சேரும். உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தும் ஒரு நாள் நிச்சயமாக சந்தோஷங்களாக மாறும். இனிமேல் வாழும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் நிகழும். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உனக்கான சந்தோஷத்துக்காக மட்டுமே. அதற்காகத்தான் நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே பயப்படாமல் இந்த வாழ்க்கையை கடந்து செல். இந்த துக்க காலங்கள் அனைத்தையும் கூடிய விரைவில் நீ கடந்து விடுவாய். பெரு மகிழ்ச்சிக்கான காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீ நிம்மதியாக நித்திரை கொள். விடியலுக்காக காத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சூரியனாக வந்து உனக்கான விடியலை நான் தருவேன். நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விடு. எதுவும் இங்கு நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். நான் மட்டும் என்றும் உன்னை விட்டு மாற மாட்டேன். பெருமாள் இருக்க பயமேன்? இது வெறும் வார்த்தைகள் அல்ல, சத்திய வாக்கு. என் பிள்ளைகளுக்காக நான் தரும் சத்திய வாக்கு. எனது இந்த வார்த்தைகளை நம்பி நீ தைரியமாக இரு. எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும்.
நீ நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ்வாய். அதுவரை நீ நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். என் குழந்தையே, வாழ்க்கையில் சந்தோஷம், அமைதி என்று நீ தேடுவது எனக்கு மிகவும் வியப்பாக உள்ளது. ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாய்? என் தங்கமே, நிராகரிப்புகளை கண்டு உடைந்து போகாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நீ மேலே இன்னும் உயரப் போகிறாய் என்று அர்த்தம். உன்னை விழ வைத்தவர்கள் முன் உன்னை எழ வைக்கப் போகிறேன். யார் ஒருவர் என்னையே முழு மனதோடு நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர் அவருடைய உடல் ஆன்மா பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அதை நான் பார்த்துக் கொள்வேன். என் பிள்ளையே, நீயோ எல்லாமே நான் தான் என்று சரணடைந்து விட்டாய். இனியும் என் தங்கத்தை நான் பார்க்காமல் விடுவேனா? என் தங்கமே, உன் விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். யார் உன்னுடன் இருக்கிறாரோ இல்லையோ, உன் அப்பா நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன். என் வாக்கு நிறைவேற சிறிது காலம் தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் நடந்துவிடும். உன்னை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கப் போகிறேன். உனக்கு வரும் நன்மைகள் கடுகளவாக இருந்தாலும் அதை பல மடங்காக்கி பனங்காய் அளவிற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் விக்கிரகமாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என் செல்லமே? காத்திரு என் தங்கமே, நம்பிக்கையோடு காத்திரு. நிச்சயம் உன் அப்பா உன்னை கைவிட மாட்டேன். நடக்க வேண்டிய அனைத்து நிகழ்வுகளும் சரியான நேரத்தில் சரியான காரணங்களுடன் நிச்சயமாக நிறைவேறும். காத்திருப்புக்கான பலன் உன் கைமீது வந்து கிடைக்கும். துன்பம் வரும்போதெல்லாம் என் பெயரை உச்சரித்து வா. உனக்கு நன்மை உண்டாவது உறுதி. கண்ணாக ஒரு ஜீவன் இருக்கிறது, அதற்கு ஒளியாக நான் இருப்பேன். படைத்தவனை தவிர வேறு யாருக்கும் அஞ்சி நிற்காதே. யாரை நம்பியும் வாழாதே. எப்பொழுதும் யாரையாவது சார்ந்தே வாழ வேண்டும் என்று ஒரு கணமும் நினைக்காதே. பிறகு உனக்கு மதிப்பு என்பது கிடைக்காமலே போய்விடும். எந்த நிலையிலும் சொந்த காலிலேயே போராடு. அதுதான் உனக்கு கௌரவம், அதுதான் உனக்கு மரியாதை. எத்தனை முறை தோற்றாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு முறையும் மரமாக எழு. ஒவ்வொரு முறையும் விதையாக விழுந்து விருட்சமாக எழு. எண்ணங்கள் அழகாக மாறும்பொழுது வாழ்க்கையின் நிகழ்வுகளும் மிக அழகானதாக மாறும். என் தங்கமே, நம்பிக்கையோடு இரு.